பாகம் 191. ஒரு வழியாக அவந்திகா சூர்யாவை சமாளித்து வெளியே அழைத்து சென்றாள். அதுவரை வாஷ்ரூமில் இருந்த அரவிந்த் வெளியே வந்தான். இன்றைக்குத்தான் அவனுக்கு தான் அவந்திகாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோம் என்று குற்ற உணர்வு ஏற்பட்டது. அவந்திகாவை பற்றி அனைத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி சென்றான். இங்கே சூர்யாவோடு காரில் சென்று கொண்டிருந்த அவந்திகா அவனுக்கு தனது பழைய வீட்டின் அட்ரஸை சொல்லியிருந்தாள். சூர்யாவின் காரை பார்த்ததும், சுகி, 8 வருஷமா நீ இன்னும் இந்த காரை மாத்தவே இல்லையா? இதெல்லாம் மியூசியத்துல இருக்க வேண்டியது என்று அவந்திகா சிரித்து கொண்டே சொல்ல, அதுவரை சிரித்து கொண்டும் விளையாடிக் கொண்டும் வந்த சூர்யா கொஞ்சம் சீரியஸ் மோடிற்கு மாறி, இது வெறும் கார் இல்ல, என்னோட மெமரிஸ் என்று சூர்யா சொன்னதும் அவந்திகாவின் மனதும் 8 வருடங்களுக்கு முன்னால் அவள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டது. அவை அனைத்தும் நேற்று நடந்தது போல்தான் இருக்கிறது. ஆனால் 8 வருடங்கள் கடந்துவிட்டது என்று நினைத்தவளின் மனது பாரமானது. ஏனோ வீட்டிற்கு வரும் வரை இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கார் இன்ஜின் நிற்கும் சத்தம் கேட்டுதான் அவந்திகா சுய நினைவிற்கே வந்தாள். திடீரென்று ஏதோ நினைவு வந்தவளாய், சுகி, நீ நம்ம மத்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கியா என்றாள். இல்லதியா, நான் 8 வருஷத்துக்கு முன்ன வெளிநாட்டுக்கு போனது. அப்புறம் திரும்ப அங்க போகவே இல்ல. டெல்லி, ஹைதராபாத், சென்னைன்னு தான் சுத்திட்டு இருக்கேன். ஆமா, இப்ப எதுக்கு அவங்கள பத்தி கேக்குற? சூர்யாவின் இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாதவள் அவன் கண்களை பார்க்காமல், நான் இங்க இருக்கிறத பத்தி அவங்களுக்கு தெரிய வேணாம். பிளீஸ் சூர்யா, நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது ரகசியமாவே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லிராத என்றாள். சூர்யா ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்கவில்லை. ஓகே என்று மட்டும் பதிலளித்தான். அவந்திகாவிற்கு இப்படி மறைந்து வாழ வேண்டும் என்ற ஆசையெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் தங்களை பற்றி யாருக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறாளோ அவனுக்கு தெரிந்து விடுமோ என்ற பயம் அவள் மனதை ஆக்கிரமித்திருந்தது. சூர்யாவின் கார் அங்கிருந்து கிளம்பியதும் சற்று தூரம் நடந்து சென்றவள் தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அரவிந்தின் வீட்டிற்கு செல்ல கேபில் ஏறினாள். ஆனால் இவ்வளவு நேரமாக சூர்யாவின் கார் அங்கு மறைவிடத்தில் நின்றதும் இப்போது இவளை பின்தொடர்ந்து வருவதும் அவளுக்கு தெரியாது. அவந்திகா வீட்டிற்குள் நுழையும் போது கிட்டத்தட்ட 8 மணி ஆகியிருந்தது. அரவிந்தின் கார் போர்டிகோவில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவள் அரவிந்த் வீட்டிற்கு வந்துவிட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டாள். அரவிந்தின் முகத்தை பார்ப்பதற்கே அவளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. சற்று நேரத்திற்கு முன் நடந்த சம்பவத்திற்கு அவனிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று குழம்பிக் கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். அரவிந்த் ஹாலிலேயே நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான். தூரத்தில் இருந்து பார்க்கும் போதே அவன் முகம் கோபத்தில் இருப்பதை அவந்திகா புரிந்து கொண்டாள். அதனால் மெதுவாக, அரவிந்த், அது நீங்க என்று ஏதோ அவள் சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்த் வேகமாக நியூஸ் பேப்பரை மூடி வைத்தவன் 2:08 அவந்திகாவை நெருங்கி அவளை அப்படியே அலேக்காக தூக்கி கொண்டு மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்றவன் அங்கிருந்த பஞ்சு மெத்தையில் அப்படியே அவளை தொப்பென்று போட்டான். அவந்திகாவிற்கு அப்படியே தலை சுற்றுவது போல் இருந்தது. அவள் இங்கு என்ன நடக்கிறது என்று சுதாரிப்பதற்குள் அவந்திகாவின் ஆடைகளை அரவிந்த் கலைந்து வீசியிருந்தான். அவந்திகாவிற்கோ அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. என்னதான் அவந்திகா அவன் மனைவி என்றாலும் அவளுக்கு விருப்பமில்லாமல் அரவிந்த் எப்படி இப்படி செய்யலாம்? இதுவும் ஒரு வகையில் பலாத்காரம்தானே. அவளது நெஞ்சம் குமுறியது. ஆனால் அவந்திகாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அரவிந்திடம் இருந்து தன்னை காத்துக்கொள்ள கால்களை குறுக்கி கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டாள். ஆனாலும் அரவிந்திடம் அந்த ட்ரிக்கெல்லாம் செல்லுபடியாகவில்லை. இருக்கு, அவன் சொன்ன மச்சம் அங்கதான் இருக்கு என்று அரவிந்த் சொல்லவும் அவந்திகாவிற்கு இன்னும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அதுவரை அவந்திகாவின் முகத்தை பார்க்காத அரவிந்த் அவந்திகா குறுகி போய் கைகளை மார்போடு கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுவதை பார்த்தவனுக்கு மனம் தாங்கவில்லை. பதறிப்போனான்.
எப்போதும் அவந்திகாவை இப்படி சீண்டி பார்ப்பது அரவிந்திற்கு ரொம்ப பிடிக்கும். இன்றும் அப்படித்தான் அவன் விளையாட்டாக ஆரம்பித்தான். வெட்கத்தில் அவந்திகாவின் முகம் சிவந்து போகும் என்று எதிர்பார்த்தவனுக்கு அழுது அழுது அவள் முகம் சிவந்திருந்ததை பார்க்கவே பதறிப்போனது. அவந்திகா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகிற என்று அவன் கேட்டதும் எந்த பதிலும் வரவில்லை. அவந்திகாவிற்கு அங்கிருந்த போர்வையை போர்த்தி விட்டவன் அவளது காதருகில் சென்று, தியா, ரொம்ப சாரி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் பண்ணல, என்னை மன்னிச்சிரு என்று அவன் தழுதழுத்த குரலில் சொல்லவும் அவந்திகாவின் அழுகை அப்படியே நின்றது. அவளது கண்கள் விரிய அரவிந்தை பார்த்தாள். இதற்கு முன்னர் எத்தனையோ முறை அரவிந்த் இவளிடம் இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறான். அப்போதும் அவந்திகா தன் விதியை நினைத்து அழுது துடித்திருக்கிறாள். ஆனால் அரவிந்த் ஒருபோதும் அதை கண்டு கொண்டதில்லை. ஆனால் இன்று கண்களில் நீர் ததும்ப அரவிந்த் அவளிடம் மன்னிப்பு கேட்கிறான். இதுநாள் வரை அடிமையாய் இருந்தவளுக்கு இந்த ஒரே நொடியில் தனது சுயமரியாதை மீட்டெடுக்கப்பட்டதாக ஒரு பெருமித உணர்வு ஏற்பட்டது. இப்போது அரவிந்த் அவந்திகாவை விட்டு விலகி போக அவளே அவனை இழுத்து முத்தமிட்டாள். அவர்களுக்கு திருமணம் முடிந்த இத்தனை நாட்களில் அவந்திகா முதலாக அரவிந்திற்கு முத்தமிடுகிறாள். அந்த முத்தத்தின் வீரியத்தில் அவன் அப்படியே கிறங்கி போனான். அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு ஒரு அழகான கூடல் முடிந்திருந்தது. இங்கே ஒரு காதல் காவியம் அரங்கேறியிருக்க கீழே செக்யூரிட்டி சூர்யாவின் காரை கேட்டிலேயே தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார். அவன் எவ்வளவோ சொல்லியும் ஒன்றும் வேலைக்கு ஆகாததால் அவன் அரவிந்தின் வீட்டிற்கு சற்று தூரம் தள்ளி காரை நிறுத்திவிட்டு இந்த வீட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை நாட்களுக்கு பிறகு தியாவை பார்த்ததால் அவன் அளவில்லாத சந்தோஷத்தில் இருந்தான். என்னதான் அவளுக்கு முன்பாக சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் இவன் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறான் என்பதை அவந்திகாவால் யூகித்து கூட பார்க்க இயலாது. அவளுக்கு வேண்டுமானால் இவன் வெறும் நண்பனாக இருக்கலாம். ஆனால் சூர்யாவிற்கு அவந்திகாவின் மீதிருக்கும் பிரியத்தை வெறும் நட்பு என்னும் வார்த்தைக்குள் அடைத்து விட முடியுமா என்ன? அவளை பார்த்த நொடியிலிருந்து இப்போது வரை தன் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் சிரித்து கொண்டே இருந்தான். சிறு வயதில் இருவரது குடும்பமும் நல்ல நண்பர்கள் என்பதால் இருவரும் ஒன்றாகத்தான் வளர்ந்தார்கள். அப்போது இருந்தே தன் வாழ்க்கைக்கான துணை என்றால் அது அவந்திகாதான் என்று முடிவெடுத்து கொண்டான். திடீரென்று அவள் காணாமல் போனதும் துடிதுடித்து போனான். தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து அவந்திகாவை தேடினான். எதுவும் பயனளிக்கவில்லை என்ற போது அவனிடம் இருந்த கடைசி நம்பிக்கைதான் கேமிங். சிறு வயதில் ஒரு முறை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிப்பதுதான் தனது வாழ்நாள் லட்சியம் என்று அவந்திகா ஒரு முறை சொல்லியிருந்தாள். அதற்காகத்தான் ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர்களை, பெஸ்ட் கேமர்கள் அனைவரையும் கொண்டு எவ்வளவு செலவானாலும் மிக சிறந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். இப்போது அவனது தியா கிடைத்து விட்டாள். அதனால் என்ன, இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பற்றி சீக்கிரட்டாக வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். இவனது ஸ்போர்ட்ஸ் கிளப் தேசிய அளவில் வெற்றி பெற்று அனைவராலும் பாராட்டப்படும் போது இந்த கிளப்பை அவந்திகாவிற்கு பரிசளிக்க வேண்டும் என்பதே அவனது திட்டம். இங்கே அரவிந்த் வியர்வை சொட்ட சொட்ட அமர்ந்திருந்தான். அவந்திகாவோ குட்டி பூனைக்குட்டி அசைந்து தூங்குவது போல் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை ஆசையாக வருடியவன் பாசமாக அவள் நெற்றியில் முத்தமிட அந்த நேரம் அவன் போனிற்கு மெசேஜ் வந்தது. நோட்டிபிகேஷனை பார்த்தான். ஏதோ அன்னோன் நம்பராக இருந்தது. உள்ளே ஓபன் செய்த போது, ஹாய் தியா, நான் சூர்யா என்று மெசேஜ் வந்திருந்தது. அந்த மெசேஜை பார்த்து முறைத்தவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அந்த மெசேஜை அழித்துவிட்டு போனை தூக்கி மெத்தையின் மறுபுறம் வீசினான். என்னதான் இது அரவிந்தின் போனிற்கு வந்திருந்தாலும் இது அவந்திகாவிற்கு வந்திருந்த மெசேஜ் என்பது அவனுக்கு தெளிவாகவே தெரியும். அப்படி இருக்க அசால்ட்டாக அந்த மெசேஜை அழித்துவிட்டு
அது பற்றி ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட இல்லாமல் கூலாக அவந்திகாவை ரசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது போன் மீண்டும் அலறியது. யாரா இவன் ரொமான்டிக் மூட்ல இருக்கையில சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் என்று கடுப்பாக போனை பார்த்தான் அரவிந்த். என்ன பண்ணிட்டு இருக்க தியா? ஏன் என் மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்ற என்று சூர்யாதான் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அடே, என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடா என்று அரவிந்த் போனையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க, தியா நீ எனக்கு ரிப்ளை பண்ணுவியா மாட்டியா? நீ இப்படி பண்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு வார்த்தையாச்சும் ரிப்ளை பண்ண என்பதோடு கூடவே 2-3 சோக இமோஜிகளையும் சேர்த்தே அனுப்பியிருந்தான் சூர்யா. இதை பார்த்த அரவிந்த் வில்லத்தனமாக புன்னகைத்துக் கொண்டே ஓகே என்று பதில் அனுப்பினான். இந்த ரிப்ளையை பார்த்து சூர்யா கடுப்பாகி இனி மெசேஜ் செய்ய மாட்டான் என்று அரவிந்த் நினைத்திருக்க, சூர்யாவோ அவந்திகாவிடமிருந்து பதில் வந்ததும் குஷியாகி அடுக்கடுக்காக மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தான். தியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து குல்ஃபி ஐஸ் சாப்பிடுவோமே. இதை பார்த்த அரவிந்தோ, என்னது குல்ஃபி ஐஸ் ஒன்னா சாப்பிடுவீங்களா? நான் இன்னும் இவ கூட சேர்ந்து நார்மல் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டதில்லையே என்று தன் மனதிற்குள் பேசிக் கொண்டவன், அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல என்று சூர்யாவை கடுப்பாக்குவதற்காக அரவிந்த் ரிப்ளை செய்தான். என்ன தியா, நீ இதை எப்படி மறப்ப? அந்த குல்ஃபி ஐஸ்காரர் நம்ம தெருமுக்குல தான் நிப்பாரு. ஆன்டிக்கு தெரியாம திருட்டுத்தனமா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட வருவ. ஆனா எப்பவுமே நீ குல்ஃபி ஐஸ ஒழுகாம சாப்பிட்டதே இல்ல. வீட்டுக்கு போனதும் ட்ரெஸ்ல சிந்தி இருக்கிற ஐஸ்கிரீமை பார்த்தே ஆன்டி உன்னை அடிக்க தோசை கரண்டி எடுத்துட்டு துரத்திட்டு வருவாங்களே என்பதோடு கூடவே 4-5 சிரிக்கும் ஈமோஜி வேறு அனுப்பியிருந்தான். இந்த மெசேஜை படித்த அரவிந்தோ குட்டி அவந்திகா தோசை கரண்டியில் இருந்து தப்பிக்க எப்படியெல்லாம் ஓடியிருப்பாள் என்று நினைத்ததும் சிரிப்பாய் வந்தது. அதே நேரம் தன் அவந்திகாவை பற்றி தன்னை விட இன்னொருவனுக்கு அதிகம் தெரிந்திருக்கிறதே என்ற எண்ணம் தோன்றி அவனை வில்லனாக மாற்றியது. சூர்யா என்ன மெசேஜ் அனுப்பினாலும் ஒரு வார்த்தையில் ரிப்ளை செய்து அவனை கடுப்பாக்கி இனி அவந்திகாவை பார்த்தால் கூட அவன் பேசாமல் செல்லும் அளவிற்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் ஓ என்ற ஒற்றை எழுத்தை மட்டும் பதிலாக அனுப்பி வைத்தான். சூர்யா சளைக்கவில்லை. தியா, சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோமே, நீ உன் அம்மாவோட சேலையை எடுத்து கட்ட தெரியாம உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டு ஐலைனர் லிப்ஸ்டிக்னு எல்லாத்தையும் மூஞ்சியெல்லாம் பூசிட்டு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி வந்து நின்னு பொண்ணு ரெடின்னு சொல்லுவியே என்று கூடுதல் இணைப்பாக ஒரு சிரிக்கும் ஸ்டிக்கரையும் அனுப்பி வைத்தான். என்னது, அப்பா அம்மா விளையாட்டா? அது என்ன மாதிரியான விளையாட்டு? ஒருவேளை நெஜோ கல்யாணம் மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணி விளையாடுவாங்களோ? அவந்திகா கல்யாண பொண்ணுனா அப்ப மாப்ள இந்த சூர்யாவா? இதை பார்த்த அரவிந்தின் மனதில் கோபம் கொழுந்து விட்டு எரிவதை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. தனக்கு பக்கத்தில் இங்கு நடக்கும் எதையும் அறியாமல் குழந்தை போல் உறங்கும் அவந்திகாவை பார்த்தான். மீண்டும் போனை எடுத்தவன், நல்ல ஞாபகம் இருக்கு, நான் கல்யாண பொண்ணா நடிப்பேன், நீ என்னோட தாத்தாவா நடிப்ப என்று ரிப்ளை அனுப்பி வைத்தான். இதை பார்த்த சூர்யாவோ, தியா சும்மா சொல்லக்கூடாது, இப்ப நீ நல்லாவே காமெடி பண்ண கத்துக்கிட்ட என்று அனுப்பினான். உண்மையில் அரவிந்த் என்ன காமெடியா பண்ணி கொண்டிருக்கிறான். இப்போது சூர்யா மட்டும் அவன் கையில் கிடைத்தால் அவனை நங்கு நங்கு என்று கொத்து பரோட்டா போல் கொத்தி எடுத்து விடுவான். நீண்ட நேரமாக ரிப்ளை வராததை பார்த்த சூர்யா, தியா நீ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஏன் லேட்டா ரிப்ளை பண்ற என்று மீண்டும் ஒரு மெசேஜை தட்டிவிட்டான். அடுத்த நொடி, தூங்கிட்டு இருக்கேன் என்று அவனுக்கு ரிப்ளை வந்தது. உண்மையில் அவந்திகாவும் அப்போது தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் சூர்யாவிற்குத்தான் இது ஆச்சரியமாக போனது. என்னது, இவ்ளோ சீக்கிரம் தூங்கிட்டியா? எப்ப இருந்ததியா நீ இப்படி மாறின? எப்பவும் ஆந்த மாதிரி விடிய விடிய முழிச்சிட்டு தானே கிடப்ப. என்னது, விடிய விடிய முழிச்சிட்டு கிடப்பாளா? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு 8 வருஷத்துக்கு முன்னவும் சரி இப்பவும் சரி அவந்திகா சீக்கிரமா தூங்கிடுவாளே என்று அவன் நினைத்து கொண்டிருக்க மீண்டும் சூர்யா மற்றொரு மெசேஜை அனுப்பியிருந்தான். ஓகே தியா, நீ சீக்கிரம் தூங்கு. நாளைக்கு காலையில நான் வந்து உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நம்ம டின்னருக்கு வெளியில போலாம்.
தியா, நீ என்னை ஏமாத்த முடியாது. நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில நான் இந்த பங்களாவுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதை பார்த்த அரவிந்திற்கு இப்போதே சென்று சூர்யாவை நைய புடைத்து, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த அளவுக்கு பேசுவ? நீ யாருடா அவளை பிக்கப் பண்றதுக்கும் டின்னர் கூட்டிட்டு போறதுக்கும்? அவ ஏன் பொண்டாட்டிடா என்று சத்தமாக சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அதே நேரம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் அவந்திகாவை முறைத்து பார்த்தவன், ஆக அவன் மாப்பிள்ளையாவும் நீ கல்யாண பொண்ணாவும் நடிச்சு விளையாடுறது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா என்று கோபமாக அதே நேரம் அவள் தூக்கம் கலைந்து விடாதபடி மெல்லிய குரலில் சொன்னான். அப்போதுதான் அவன் மண்டையில் சம்மட்டி அடித்தது போல் ஒன்று உரைத்தது. அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் இன்னும் திருமணமே நடக்கவில்லை. திருமணம் என்றால் இரு மனம் இணைந்து ஊரை கூட்டி அனைவருக்கும் தெரியும்படி நடக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு நடந்ததோ அக்ரிமெண்ட் மட்டும்தான். அதை எப்படி திருமணம் என்று சொல்ல முடியும்? பாகம் 192. சூர்யா விடாமல் மெசேஜ் செய்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அளவில்லாத கடுப்பான அரவிந்த் போனை ஆஃப் செய்துவிட்டு தூங்கினான். மறுநாள் காலை எழுந்ததிலிருந்தே அரவிந்த் செய்வதெல்லாம் அவந்திகாவிற்கு வித்தியாசமாக தோன்றியது. எழுந்ததிலிருந்து அவந்திகா செல்லும் இடமெல்லாம் அவள் வாள் போல் செல்வது, பின்னர் எதர்ச்சையாக வந்தது போல் ஏதாவது செய்து சமாளிப்பது என்று நிறைய கோமாளித்தனங்கள் செய்து கொண்டிருந்தான். சாப்பிடும்போது கூட அவந்திகாவை பார்த்து கொண்டேதான் சாப்பிட்டான். இவன் செய்த கோமாளித்தனங்களில் அவந்திகா எப்போதும் கிளம்புவதை விட இன்று சிறிது லேட் ஆகிவிட்டது. வேக வேகமாக தனது ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அவள் வாசலை நோக்கி ஓட, நான் உன்னை டிராப் பண்றேன் என்று காரை ஸ்டார்ட் செய்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தான் அரவிந்த். இப்போதெல்லாம் அரவிந்த் காலையில் அவளை ஆபீஸில் விடுவது அவளுக்கு பழகி போயிருந்தது. அதனால் இது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் முன்கேட் வழியாக செல்லாமல் அரவிந்த் இன்று பின்கேட் வழியாக சென்றதும் அவந்திகா ஷாக் ஆகி போனாள். அரவிந்த், இப்ப ஏன் நம்ம பின்கேட் வழியா போறோம்? ஏற்கனவே ரிப்போர்ட்டர்ஸ் எப்ப நியூஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இப்படி பின்கேட் வழியா போறத பார்த்தாங்கன்னா அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர நிறைய சான்ஸ் இருக்கு என்று அவள் பதற்றமாக கேட்க, எனக்கு இந்த சைட் கொஞ்சம் வேலை இருக்கு அதான் என்று அவன் கூலாக பதிலளித்தான். ஆனால் பின்பக்க கேட் வழியாக வெளியே வந்து மீண்டும் தாங்கள் எப்போதும் செல்லும் பாதையிலேயே அரவிந்த் சென்று கொண்டிருந்தான். அரவிந்த், இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா நம்ம எப்பவும் போற வழியில தான் போறீங்க. அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் கேட் வழியாவே வெளியே வந்திருக்கலாமே என்று அவள் புரியாமல் கேட்க, கார் ஸ்டார்ட் பண்ணல அந்த ஒர்க் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தோணிருச்சு. இதையும் அவன் கூலாகத்தான் சொன்னான். அவந்திகாதான் பேந்து பேந்து முழித்து கொண்டிருந்தாள். இவர்கள் இந்த பக்கமாக சென்றது தெரியாமல் பாவம் அங்கே சூர்யா ஃப்ரண்ட் கேட் முன் அவந்திகாவிற்காக காத்திருந்தான். இங்கே அவந்திகாவின் ஆபீஸிற்கு அருகில் காரை நிறுத்திய அரவிந்த், இன்னைக்கு ஈவினிங் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் லேட் பண்ணிராத. அகிலனும் இன்னைக்கு நம்ம கூட டின்னர் சாப்பிட வரான். சோ சீக்கிரம் வந்துடு என்றான். அகிலனும் தங்களோடு வருகிறான் என்பதே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இந்த விபத்திற்கு பிறகு அகிலன் இது போன்ற பொது இடங்களுக்கு வருவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டான். அவந்திகா கம்பல் பண்ணி கூப்பிட்டாலும் விடாப்பிடியாக முடியாது என்று சொல்லிவிடுவான். அவந்திகாவும் அவன் நிலைமையை கருத்தில் கொண்டு அவனை அதற்கு மேல் கம்பல் செய்யாமல் விட்டுவிடுவாள். ஆனால் இன்று அவன் தங்களோடு டின்னருக்கு வருகிறான் என்பதே அவந்திகாவிற்கு அதீத ஆனந்தமாக இருந்தது. அவள் சந்தோஷமாக சிரித்து கொண்டே, சீக்கிரம் வந்துருவேன் அரவிந்த் என்று சொல்லிவிட்டு அரவிந்தின் கார் தன் கண்ணை விட்டு மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தவள் அதற்கு பின் மகிழ்ச்சியோடே தனது ஆபீஸிற்கு சென்றாள். அவள் ஆபீஸிற்குள் நுழையும் போதே ஆபீஸ் ஒரே கலேபரமாக இருந்தது. இங்க பாரு, ஆபீஸை எவ்வளவு குப்பையா வச்சிருக்கீங்கன்னு, போய் கிளீன் பண்ணு என்று அனு தீக்ஷிக்கு ஆர்டர் போட்டு கொண்டிருந்தாள். நான் ஏன் கிளீன் பண்ணணும்? ஆபீஸ்ல கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க தானே என்று
தீக்ஷி அனு சொல்வதை எல்லாம் கண்டு கொள்ளாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். நான் சொன்னா கேட்க மாட்டா, ஆனா மேனேஜிங் எடிட்டர் சொன்னா கேட்டுத்தானே ஆகணும். இது மேனேஜிங் எடிட்டரோட ஆர்டர். நீ கிளீன் பண்ணித்தான் ஆகணும், இல்லனா இப்பவே நீ ஆபீஸ விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும் என்று அனு அதிகாரம் கலந்த தோரணையில் சொல்லிக் கொண்டிருந்தாள். அனுவிற்கு தீக்ஷி இந்த ஆபீஸிற்கு வந்ததிலிருந்தே அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. தீக்ஷியை அவமானப்படுத்த எப்போது சான்ஸ் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்தாள். அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறாள். அனு சொல்வதை கேட்ட தீக்ஷியோ கொஞ்சம் கூட அசராமல் சிரித்து கொண்டே, மேனேஜிங் எடிட்டர் சொன்னா நான் ஏன் கேட்கணும்? மேனேஜிங் எடிட்டர் சீஃப் எடிட்டரோட பாஸ். என்னோட பாஸ் சீஃப் எடிட்டர் அவந்திகா மேடம் தான். அவங்க சொல்லாம நான் எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த தீக்ஷிக்கு கத்தி கடப்பாரெல்லாம் தேவையில்லை, வாயிலேயே எல்லாரையும் பொளந்தெடுத்துருவா என்று நினைத்து தீக்ஷி சொல்லியதை கேட்டு சிரித்து கொண்டே அங்கே வந்தாள் அவந்திகா. தீக்ஷி பேசியதை அனுவிற்கு அவமானமாக இருந்தது. இப்போது அவந்திகா வேறு சிரித்து கொண்டே வருவதை பார்த்த அனுவின் முகம் கோபத்தில் அஷ்டகோணலாக மாறியது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த அவந்திகாவோட இருக்கிறதால ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த அவந்திகா இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் சீஃப் எடிட்டரா இருக்க மாட்டா. ஏன்? அப்புறம் அவளுக்கு இங்க ஸ்வீப்பரா இருக்க கூட வேலை கிடைக்காது. சோ 2 பேரும் ரொம்ப ஆடாதீங்க என்று குதித்தாள். அப்போதுதான் தீக்ஷி கதவருகில் நின்று கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தாள். அவள் இன்னும் சிரித்து கொண்டுதான் இருந்தாள். அனு, மேனேஜிங் எடிட்டர் தான் என்ன சீஃப் எடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணினாரு. சோ உனக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா நீ அவர்கிட்ட போய் தான் கேட்கணும் என்றாள். இதை கேட்ட அனு புருவத்தை உயர்த்தி அதிகாரி தோரணையில் கைகளை கட்டிக்கொண்டு, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்போ? டீம் 1 இப்போ சிங்கர் சஞ்சய் மோகனோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகிரும். அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. ஒன்னத்துக்கும் உதவாத உங்க 2 பேரையும் எதுக்குத்தான் தெண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்களோ எனக்கு சுத்தமா புரியல. இதுவரை நீங்க 2 பேரும் ஒரு உருப்படியான நியூஸையும் கொண்டு வந்ததில்ல. எப்படியும் இன்னும் 1 மாசத்துல இப்படி ஒரு டீம் தேவையே இல்லைன்னு தூக்க போறாங்க. அதுக்குள்ள இவ்ளோ திமிரு உங்களுக்கு, பாத்துக்கலாம் என்று தன் தோளை குலுக்கி சென்றவள் அந்த அறையை விட்டு சென்றாள். அனு பேசியது எதையும் அவந்திகா காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் அவள் சஞ்சய் மோகனின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னதுதான் அவளுக்கு உறுத்தலாக இருந்தது. அனு சென்ற பிறகு தீக்ஷியை பார்த்தவள், அவ என்ன சொல்லிட்டு போறா? சஞ்சய் மோகனோ ரகசியம்னோ? ஒருவேளை சிங்கரும் நடிகருமான சஞ்சய் மோகனோட ரகசிய காதலிய அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன என்று ஒருவித பதற்றத்தோடு கேட்டாள். நேற்று இரவு சஞ்சய் மோகன் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வருவதாக இன்ஃபர்மேஷன் கிடைத்திருந்தது. அவந்திகா தான் நியூஸ் கலெக்ட் செய்வதற்காக தீக்ஷியை அங்கு போகச் சொன்னாள். ஒருவேளை அப்போது இவர்களை அறியாமல் டீம் 1 ரகசியமாக போட்டோ ஏதும் எடுத்து விட்டார்கள் என்று நினைத்துத்தான் அவந்திகா பதறிப்போனாள். அவந்திகாவின் பதற்றமான முகத்தை பார்த்த தீக்ஷி பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு, அவந்திகா மேடம், சத்தியமா நேத்து நான் என் ஹீரோக்கு பக்கத்துல கூட போகல. நான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் என்ன பார்க்கவே இல்ல என்று சொல்லவும் அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. அப்புறம் வேற என்ன ரகசியத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவந்திகாவின் இந்த கேள்விக்கு தீக்ஷியிடமும் பதில் இல்லை. சரி விடு தீக்ஷி, நியூஸ் பப்ளிஷ் ஆகட்டும். அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தா அப்புறம் பாத்துப்போ என்று சொன்ன அவந்திகா அன்றைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த அரை மணி நேரத்திலேயே அனு சொன்ன அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகி இருந்தது. நியூஸ் பப்ளிஷ் ஆனது மட்டுமல்லாமல் அதிவிரைவாக அது ட்ரெண்டிங் நியூஸாகவும் மாறிவிட்டது. அந்த நியூஸை படித்த தீக்ஷியின் கண்களில் கோபத்தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அவந்திகா மேடம், இங்க பாருங்களேன், டீம் 1 எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. என் ஹீரோவை பத்தி எவ்வளவு கேவலமா எழுதியிருக்காங்க பாருங்க. இது கொஞ்சம் கூட சரியே இல்ல என்று கொதித்து கொண்டிருந்தாள். தீக்ஷி இவ்வளவு ஆத்திரப்படும் அளவிற்கு அந்த நியூஸில் அப்படி என்ன இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே அவந்திகா செல்போனை வாங்கி அந்த நியூஸை படிக்க ஆரம்பித்தாள்.
அனுவின் புனை பெயரில் அந்த ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருந்தது. அதன் தலைப்பை பார்த்தே அவந்திகா அதிர்ந்து போனாள். பணத்திற்காக 45 வயது பணக்கார விதவையின் காதலன் ஆனார் 25 வயது பிரபலம் மிஸ்டர் எம் என்று இருந்தது. பத்திரிகையில் இது போன்ற கிசுகிசுக்களை எழுதுகையில் நேரடியாக பெயரை போடாமல் இது போன்ற இனிஷியல்களையும் புனை பெயரையும் போடுவது வழக்கம். அதுபோல சஞ்சய் மோகனை குறித்து எழுதுகையில் பெரும்பாலும் மிஸ்டர் எம் என்றே குறிப்பிடுவார்கள். கூடவே 2-3 படங்களையும் இணைத்திருந்தார்கள். முதல் படம் அன்று சஞ்சயின் பர்த்டே பார்ட்டியில் எடுக்கப்பட்டது. படத்தில் இருந்தது சஞ்சய் மோகனும் தீக்ஷியும் தான். அதில் சஞ்சயின் முகம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் தீக்ஷி ஒரு பக்கமாக திரும்பி இருந்ததால் அவளது முகம் தெளிவாக தெரியவில்லை. கையில் வைத்திருந்த ஹேண்ட்பேக்கும் அவளது ஆடையும் தான் தெளிவாக தெரிந்தது. அடுத்த படத்தில் தீக்ஷி அணிந்திருந்தது போன்றதொரு ஆடையில் அதே ஹேண்ட்பேக்கை வைத்துக்கொண்டு ஒரு நடுத்தர பெண்ணின் படம் இருந்தது. அதற்கு அடுத்த படத்தில் அந்த நடுத்தர வயது பெண்ணும் சஞ்சய் போன்ற உடலமைப்பு கொண்ட ஒரு ஆணும் ஹோட்டலுக்குள் செல்வது போன்ற படம் இருந்தது. இந்த கடைசி படத்தில் அந்த ஆணின் முகத்தில் லைட் வெளிச்சம் அதிகம் இருந்ததால் முகம் தெளிவாக தெரியாமல் இருந்தது. இந்த 3 படங்களையும் ஆதாரமாக வைத்து ஏதோ சஞ்சயின் பெட்ரூமில் போய் நேரடியாக பார்த்துவிட்டு வந்தது போல் அனு அப்படி ஒரு கதையை ரெடி பண்ணி இருந்தாள். அந்த ஆர்டிக்கிளை முழுவதுமாக படித்து முடித்த யாராக இருந்தாலும் அதற்கு பிறகு சஞ்சய் மோகன் என்ற பெயரை வாழ்க்கையில் எப்போது கேட்டாலும் அருவருப்பு உணர்வுதான் வரும். இந்த நியூஸை படித்த அனைவரும் கமெண்டில் சஞ்சய் மோகனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒன்னும் இந்த நியூஸ் ஆச்சரியமாலாம் இல்ல. பெருசா எந்த மூவி சான்ஸும் இல்லாம காரு பங்களான்னு கொண்டாட்டமா இருக்காருனா இப்படி ஏதாவது இருக்கணும் தானே. பணத்துக்காக அம்மா வயசு இருக்க பொண்ணு கூட இருக்கியே, நீ எல்லாம் மனுஷ பிறவியே இல்ல. இவ்ளோ நாள் உன் ஃபேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கையில அருவருப்பா இருக்கு. இது மாதிரி கேடுகட்ட சினிமாக்காரங்களால தான் நம்ம நாட்டு கலாச்சாரமே கெட்டு போகுது. இவ்வாறாக கமெண்ட்டுகளை தெரிக்க விட்டு கொண்டிருந்தார்கள். அனு எதிர்பார்த்ததை விட அதிவேகமாக அந்த ஆர்டிக்கிள் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருந்தது. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கும் எந்த நியூஸும் பப்ளிஷ் செய்யாத அவந்திகாவின் டீமை வறுத்தெடுப்பதற்கும் அடுத்த 5 நிமிடத்தில் மீட்டிங் வைத்தார்கள். நம்ம ஆபீஸோட சூப்பர் உமன் எங்கப்பா போனாங்க? சீஃப் எடிட்டர் ஆனதுல இருந்து சூப்பர் உமன் டம்மி உமன் ஆகிட்டாங்க போல. இப்ப கூட இந்த ட்ரெண்டிங் நியூஸ எங்க டீம் 1 தான் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் 2ல இருக்கிறவங்க எல்லாம் வெட்டியா ஆபீஸ் சேர தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுக்கும் பிரயோஜனம் இல்ல என்று அவந்திகாவை பார்த்து ஏளனமாக சிரித்தபடி சொன்னாள் ரேகா. அவந்திகா அவளை கண்களிலேயே எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் தற்போது அவந்திகா ரேகா இருவரும் சமமான பொசிஷனில் இருந்தாலும் அவந்திகா இங்கு வேலைக்கு சேர்ந்த புதிதில் ரேகா இவளுக்கு கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அப்போதெல்லாம் ரேகா பேசியதை அவந்திகா காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் கடந்திருக்கிறாள். ஆனால் இப்போது ரேகா அவந்திகாவை மட்டுமா மட்டம் தட்டுகிறாள்? அவந்திகாவின் மொத்த டீமையும் அல்லவா அவமானப்படுத்துகிறாள்? ஒரு தாய் தன்னை யார் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்வாள். ஆனால் தன் குழந்தைகளை யாராவது ஒரு வார்த்தை தவறாக சொன்னாலும் பொங்கி எழுவாள் அல்லவா? அதுபோல்தான் தற்போது ரேகா பேசியதையெல்லாம் அவந்திகாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரேகா மேடம், நீங்க பப்ளிஷ் பண்ணின நியூஸ பத்தி ஓவரா பெருமை பேசிக்காதீங்க. நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கிறது நியூஸே இல்ல, அது ஒரு கட்டுக்கதை. வெறும் ட்ரெஸ்ஸையும் பேக்கையும் வச்சு எவ்வளவு அழகா ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்கீங்க, அற்புதம் என்று அவந்திகா புருவங்களை உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்க ரேகாவோ இதை கேட்டு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். கேட்டீங்களா இவ சொல்றத? ஃபேக் நியூஸா? அவந்திகா நல்ல ஜோக் பண்ற. இந்த வருஷத்தோட நம்பர் 1 ஜோக் இதுவா தான் இருக்கும். இதை கேட்ட ரேகா டீமில் இருந்த மற்ற நபர்களும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அவந்திகா கோபத்தில் பற்களை கடித்து கொண்டு நின்றிருந்தாள். அவந்திகா, நீ எங்க வேலை செய்யறன்னு மறந்து போயிருச்சா என்ன? இது ஒன்னும் குற்றம் நடந்தது என்னன்னு புலன் விசாரணை நியூஸ் ஏஜென்சி இல்ல. நீ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டரா இருக்க.
என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டர்னா என்னன்னு தெரியும்ல. இங்க உண்மைக்கெல்லாம் வேலையே கிடையாது. இங்க வியூஸ் அண்ட் ட்ரெண்டிங் மட்டும்தான் முக்கியம். இதை கேட்ட அவந்திகா எந்த பதிலும் பேச முடியாமல் அவர்கள் முன் ஒரு கேலி பொருளாக நின்றாள். சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல, அவளது மனசாட்சியே அவளை பார்த்து சிரிப்பது போல் தோன்றியது அவளுக்கு. அவந்திகா, என்னென்ன டயலாக் எல்லாம் பேசின? ஜேர்னலிஸ்ட் ஆக போறேன், உண்மைய ஊரறிய சொல்ல போறேன், போலி மனுஷங்களோட முகமுடிய கிழிக்க போறேன், கலட்ட போறேன்னு இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காசுக்காக என்ன பொய் வேணும்னாலும் பேசலாம், எவன் குடிய வேணும்னாலும் கெடுக்கலாம்னு வேலை பார்த்துட்டு இருக்க. உன்னை நினைச்சா உனக்கே வெக்கமா இல்ல என்று அவள் மனசாட்சி அவளை குத்தி கிழித்தது. அவந்திகா எப்போதும் தனது இமோஷன்களை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாள். அன்று ரோஹித் வந்து அனைவரின் முன்னாலும் அவந்திகாவை அடித்த போது கூட அவனை அசால்ட்டாக டீல் செய்தாள். அவள் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வரவில்லை. ஆனால் இன்று ரேகாவின் வார்த்தைகளில் இருந்த உண்மை அவளை சுட்டது. தன் கனவையும் தான் இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையையும் நினைத்து அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கஷ்டப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டாள். பாகம் 193. டீம் 2 சஞ்சயை குறித்து பப்ளிஷ் செய்த ஆர்டிக்கிள் ட்ரெண்டிங் ஆகிக் கொண்டிருக்க டீம் 1 எந்த வேலையும் செய்யாமல் தண்டமாக இருக்கிறார்கள் என்று ரேகா அவந்திகாவை வார்த்தைகளால் துளைத்து எடுத்து கொண்டிருந்தாள். அவந்திகாவோ வாய் பேச முடியாமல் அமைதியாக நிற்க அதுவரை பொறுத்து பார்த்த தீக்ஷியால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. இதெல்லாம் டூ மச். நீங்க ஒரு துளி கூட ஆதாரம் இல்லாம ஒருத்தர் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நானும் தான் நியூஸ் கலெக்ட் பண்ண அந்த பார்ட்டிக்கு போயிருந்தேன். எனக்கு உறுதியா தெரியும், என்னோட ஹீரோ நீங்க சொல்ற இந்த பொண்ணு பக்கத்துல கூட போகல. சொல்ல போனா இந்த பொண்ண நான் அந்த பார்ட்டி ஹால்ல பார்க்கவே இல்ல என்று தீக்ஷி ஆத்திரத்தில் கத்திக் கொண்டிருக்க மீண்டும் சத்தமாக சிரித்த ரேகா, சரி நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டுமே. அவங்க ஒன்னா இருந்தா நமக்கு என்ன, இல்லன்னா நமக்கு என்ன, அத பத்தி எனக்கு என்ன அக்கறை? இந்த ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ண 1 மணி நேரத்துல 1,00,000 வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களால இதுக்கு ஈக்குவலா ஒரு ஆர்டிக்கிள் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்ப உனக்கும் உங்க பாஸுக்கும் வாய் பேசுற அதிகாரமே இல்ல. தீக்ஷியால் இப்போதும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ச்சே, நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ, வியூஸுக்காக என்ன கர்மத்தை வேணும்னாலும் செய்வீங்களா நீங்கெல்லாம் என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரேகா கோபத்தின் உச்சிக்கே சென்றவள் டேபிளில் ஓங்கி அடித்து போதும் என்று கத்தினாள். அவள் கத்தலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் நடுங்கிவிட்டார்கள். அவந்திகாவும் தீக்ஷியுமே ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனார்கள். இப்போது அந்த அறையில் ஃபேன், கடிகாரம் சுற்றும் சத்தம் கூட தெளிவாக கேட்கும்படி அவ்வளவு அமைதியாக இருந்தது. அவந்திகாவையும் தீக்ஷியையும் எரித்து விடுவது போல் ஒரு பார்வை பார்த்த ரேகா இவ்வளவு நேரம் அனைவரையும் பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷை பார்த்து, மேனேஜிங் எடிட்டர் சார், நீங்க கேட்ட நியூஸ நாங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா டீம் 1 சின்ன நியூஸ் கூட கலெக்ட் பண்ணல. சோ எங்க டீமுக்கு என்ன ரிவார்ட் கொடுக்க போறீங்க என்றாள். ஒரு புன்முறுவலோடு ரேகாவை பார்த்தவன், சக்சஸ்ஃபுல்லா நியூஸ் பப்ளிஷ் பண்ணது உங்க டீம் தான். சோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க தான் கேட்கணும் என்று சந்தோஷ் சொல்ல, எங்க டீம் 1ஓட ஆபீஸ் ரொம்பவே குப்பையா இருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம கிளீனிங் சர்வெண்ட்டுக்கு வயசாகிட்டதால அடிக்கடி லீவ் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு கூட லீவ்ல தான் இருக்காங்க. டீம் 2ல நம்ம கொலீக்ஸ் எல்லாம் எந்த வேலையும் செய்யாம வெட்டியா தான் இருக்காங்க. நீங்க ஏன் அவங்க கிட்ட சொல்லி எங்க ரூம கிளீன் பண்ண சொல்லக்கூடாது என்று அவந்திகாவையும் தீக்ஷியையும் ஏளனமாக பார்த்து கொண்டு சொன்னாள் ரேகா. இதை கேட்ட அவந்திகா கோபமாக நிமிர்ந்து பார்க்க அவள் கோபத்தை எல்லாம் அங்கு யாரும் கண்டு கொள்ளவில்லை. இது மொத்தமாக அவர்களின் சுயமரியாதையை சீண்டும் செயல் என்பதால் சந்தோஷ் கண்டிப்பாக இந்த இழிவான செயலுக்கு சம்மதம் சொல்ல மாட்டான் என்று தீக்ஷியின் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவந்திகாவை பார்த்து வன்மமாக புன்னகைத்த சந்தோஷ், அவந்திகா, ரேகா மேடம் சொல்றதுல என்ன தப்பு? இன்னைக்கு மதியம் டீம் 1ல எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களும் தீக்ஷியும் டீம் 1ஓட ஆபீஸ கிளீன் பண்ணிருங்க.
என்று கூலாக சொன்னான். அவந்திகா கோபமாக, சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட என்று சொல்லிக் கொண்டிருக்க அவளை இடைமறித்தவன், அவந்திகா நம்ம டீமா வேலை செஞ்சிட்டு இருக்கோம். சோ ஒரு காம்படிஷன் இருந்தாதான் வேலை ஒழுங்கா ஓடும். எதுவும் பேசாம சொன்னதை மட்டும் செய்யுங்க என்று சொன்ன சந்தோஷிடம், சார் போட்டி இருக்கணும், கரெக்ட் தான், ஆனா நாங்க இன்னும் தோக்கவே இல்லையே என்று அவந்திகாவும் விடாமல் கேட்க, இங்க பாருங்க அவந்திகா, நீங்க கடைசியில தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். இந்த ரவுண்ட்ல நீங்க தோத்துட்டீங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் பேசணும்னா டீம் 1ஓட நியூஸ பிரேக் பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் நியூஸ் கொண்டு வாங்க. அப்போ டீம் 1க்கு இதே மாதிரி ஒரு பெனால்டி கொடுத்துப்போம் என்று சொன்னவன் தனது இருக்கையில் இருந்து எழுந்து, அவந்திகா நீங்க இந்த கம்பெனியோட ஒர்க்கர். சோ இங்க நீங்க ஒர்க் பண்ணணும்னா கம்பெனி சார்பா எடுக்கிற முடிவுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், புரியுதா என்றான் அழுத்தமான குரலில். அதற்கு மேல் அவந்திகாவால் ஒன்றும் பேச முடியவில்லை. கைகளை இறுக மூடிக்கொண்டு, ஓகே சார், கிளீன் பண்றோம் என்றாள். அன்று மதியம் அனைவரும் லஞ்சிற்கு சென்ற பிறகு அவந்திகாவும் தீக்ஷியும் ஸ்டோர் ரூமில் இருந்து துடைப்பத்தையும் மாபையும் எடுத்து அந்த ரூமை கிளீன் செய்ய ஆரம்பித்தார்கள். பண்றது நம்பர் 1 கேப் மாதிரித்தனம், அதுல பெருமை பேசிக்கிறாங்க. பாத்தீங்களா மேடம், இருக்கட்டும், என் ஹீரோ கிட்ட இந்த கூட்டத்தை பிடிச்சு கொடுத்து இதுக்கு மண்டையில ட்ரம்ஸ் வாசிக்க சொல்றேன் என்று வாயில் வந்த வார்த்தைகளால் சந்தோஷையும் ரேகாவையும் திட்டிக் கொண்டே துடைத்து கொண்டிருந்தாள் தீக்ஷி. விடு தீக்ஷி, பாத்துக்குவோம், நம்ம கையில ஒரு நாள் மாட்டாமலா போயிருவாங்க, அப்ப வச்சு செஞ்சிருவோம் என்று தீக்ஷியை சமாதானப்படுத்தினாள் அவந்திகா. ஒரு வழியாக இருவரும் அனைத்து வேலையையும் முடித்து சாப்பிட போகலாம் என்று கிளம்பும் போது காஃபி குடித்துக் கொண்டே அங்கு வந்த அனு, நீங்க நியூஸ் கலெக்ட் பண்ணத்தான் லாயக் இல்லைன்னு பார்த்தா ஒழுங்கா கிளீன் பண்ண கூட தெரியல. இந்த டேபிள் எல்லாம் பாருங்க, குப்பை அப்படியே இருக்கு, ஒழுங்கா தொடங்க என்று ஆர்டர் போட ஆரம்பித்தாள். இப்படியே பேசிக் கொண்டிருந்தவள் காஃபி கப்பை அப்படியே ஒரு சைடாக சாய்க்கவும் அதிலிருந்த காஃபி கீழே ஊற்றியது. அச்சச்சோ, ஐம் சாரி, காஃபி தெரியாம கொட்டிருச்சு. சீஃப் எடிட்டர் அவந்திகா மேடம், கோச்சிக்காம இதையும் கிளீன் பண்ணிரணும் என்று அவந்திகாவையும் தீக்ஷியையும் ஏளனமாக பார்த்தபடி சொன்னாள். அவளை முறைத்து பார்த்த தீக்ஷி, இத நீ வேணும்னே தானே பண்ணுன என்று சீறிக்கொண்டு அவளிடம் சண்டைக்கு செல்ல, அனுவோ கூலாக, ஆமா நான் வேணும் தான் செஞ்சேன், அதுக்கு இப்ப என்னங்கிற, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன்ல, அவந்திகா கூட இருந்தேனா நீ நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு. இப்பதான் ட்ரெய்லரே ஓடிட்டு இருக்கு, இன்னும் போக போக பாரு என்று திமிராக கூறிவிட்டு அங்கிருந்து திரும்பி சென்றாள். ஒரு நொடி அவந்திகா தீக்ஷியை அர்த்தமாக பார்க்க அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டு தலையசைத்தாள் தீக்ஷி. அடுத்த நொடி இருவரும் ஒன்றாக கீழே குனிந்து அனு காஃபி கொட்டிய மேட்டை இழுத்தார்கள். அப்போது வரை அந்த மேட்டில் நின்று கொண்டிருந்த அனு, ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே அப்படியே மல்லாக்க விழுந்தாள். விழுந்த வேகத்தில் அவள் கையில் இருந்த காஃபி கப்பில் இருந்த மிச்ச காஃபி அவள் மீதே ஊற்றியது. அச்சச்சோ அனு மேடம், பார்த்து போக மாட்டீங்களா? நல்ல வேலை, ஏற்கனவே உங்களுக்கு மூளை சரியில்லை, இப்போ கை கால் ஏதாச்சும் உடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? அப்புறம் யாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்குவா என்று தீக்ஷி அநியாயத்திற்கு முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு கேட்க அவந்திகாவிற்கு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. கைகளால் வாயை மூடி சிரித்துக் கொண்டிருந்தாள். தட்டு தடுமாறி 2 கைகளை ஊன்றியும் எழுந்த அனுவின் முகம் அவமானத்தில் கருத்து போய் இருந்தது. 2 பேருக்கும் என்ன திமிரு இருந்தா என்கிட்டயே இப்படி நடந்துப்பீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் மேனேஜிங் எடிட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் என்று அவள் கர்ஜித்துக் கொண்டிருக்க அவந்திகாவோ சிரித்துக் கொண்டே, இதே நானா இருந்தா உடனே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பேன் என்றாள். அப்போதுதான் அனு காஃபி கொட்டிய அவளின் ஆடையை பார்த்தாள். இன்று அவள் மிகவும் மெலிதான ஒரு ஆடையைத்தான் அணிந்திருந்தாள். சாதாரணமாக பார்த்தால் நார்மல் டிரெஸ் போலத்தான் இருக்கும். ஆனால் இப்போது காஃபி கொட்டி ஈரமாகிவிட்டதால் ஈரம் பட்ட இடமெல்லாம் உள்ளாடை தெரியும் அளவிற்கு டிரான்ஸ்பரண்டாக மாறியது.
அதற்கு மேல் அவமானப்பட்டு கொண்டு அங்கு நிற்க விரும்பாதவள், உங்க 2 பேரையும் வந்து கவனிச்சுக்கிறேன் என்று கத்திவிட்டு உடனே அங்கிருந்து சென்று விட்டாள். அனு அங்கிருந்து சென்ற பிறகு அவந்திகாவும் தீக்ஷியும் ஒருவரை பார்த்து ஒருவர் சத்தமாக சிரித்து கொண்டார்கள். யாரு மேடம் இவ? கோமாளி வாலண்டியரா வந்து பல்பு வாங்கிட்டு போறா. முடியல மேடம், சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது என்று சொல்லிக் கொண்டே அருகில் இருந்த சேரில் உட்கார்ந்த தீக்ஷி அப்போதுதான் அந்த மேட்டில் இருந்த காஃபி கரையை பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே காணாமல் போனது. மேடம், இப்ப இதை எப்படி கிளீன் பண்ண போறோம் என்று கலக்கமான குரலில் தீக்ஷி கேட்க, செல்லமாக தீக்ஷியின் தலையில் கை வைத்து ஆட்டிய அவந்திகா, இதெல்லாம் நம்ம வேலை இல்ல, நம்ம ஃபார்மலா ஆபீஸ கிளீன் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம். அதற்கு பிறகு இருவரும் லஞ்ச் முடித்துவிட்டு வந்து இன்டர்நெட்டை பார்த்தபோது டீம் 1 பப்ளிஷ் செய்திருந்த ஆர்டிக்கிள் சினிமா வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை உண்டு பண்ணியிருந்தது. பாவம், இந்த நியூஸால் சஞ்சய் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தான். அதிலும் சஞ்சய் நடித்து இன்னும் சில நாட்களில் வெளியாக இருந்த படத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அடுத்ததாக அவனை ஹீரோவாக ஒப்பந்தம் செய்திருந்த புரொடக்ஷன் கம்பெனிகளும் அந்த அக்ரிமெண்டை கேன்சல் செய்வதாக வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு அவனை வைத்து எடுப்பதாக இருந்த 4-5 விளம்பரங்களும் கேன்சல் செய்யப்பட்டன. அதைவிட சஞ்சய் நடித்து ஆல்ரெடி வெளியாகி இருந்த விளம்பரங்களும் உடனடியாக அவற்றை ஒளிபரப்புவதை நிறுத்தினார்கள். பெரிய ஆட்களையும் சினிமா ஸ்டார்களையும் வைத்து விளம்பரம் எடுப்பதே அந்த ஆக்டர்களின் மீது இருக்கும் நம்பிக்கையில் மக்கள் அந்த பொருட்களை அதிகம் வாங்குவார்கள் என்பதால்தான். அப்படி இருக்க இப்போது சஞ்சய் இருக்கும் நிலையில் அந்த பொருட்கள் விற்காமல் போவதற்கே அவன் காரணமாகி விடுவான் போல இருக்கிறது. ஆக யார்தான் அவனை வைத்து ரிஸ்க் எடுக்க விரும்புவார்கள்? அதனால்தான் வந்த நியூஸ் உண்மையா பொய்யா என்று கூட பார்க்காமல் அனைத்தையும் கேன்சல் செய்கிறார்கள். பாவம், இதையெல்லாம் பார்த்த தீக்ஷி ரொம்பவே பயந்து போய்விட்டாள். அவந்திகா மேடம், என்னோட ஹீரோ ரொம்ப பாவம். இப்படி ஒரு ஆர்டிக்கிள் வந்ததை பார்த்து அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா இவங்க அதெல்லாம் கண்டுக்காம ஒரு பொய்ய உண்மைன்னு நம்பிட்டு அவருக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் இப்போ உடைஞ்சு போயிருப்பார்ல. அவரு ரொம்ப பாவம் மேடம். இத்தனை வருஷமும் யாரும் கண்டுக்காத சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருந்தவருக்கு இப்பதான் நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஆனா ஒரு சின்ன ஃபேக் நியூஸ் அவரோட கெரியரையே ஸ்பாயில் பண்ணிருச்சு என்று கண்கள் கலங்க பேசிக் கொண்டிருந்தாள். தீக்ஷி பேசுவதை கேட்க கேட்க அவந்திகாவிற்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. அவள் மனக்கண்ணில் சோகமாக கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்கும் சஞ்சயின் உருவம் தோன்றி மறைந்தது. சில நிமிடம் யோசித்தவள் தன் போனை எடுத்து அரவிந்திற்கு, சஞ்சய் இப்போ எப்படி இருக்காரு என்று மெசேஜ் அனுப்பினாள். அவள் அனுப்பிய அடுத்த நொடியே அரவிந்திடமிருந்து ஓகே என்று ரிப்ளை வந்தது. இவன் வேற கஞ்ச பைய, காசு கூட தாராளமா செலவு பண்ணிடுவான் போல, வார்த்தைய மட்டும் அளந்து அளந்து பேசுறான். நல்லா இருக்கானான்னு கேட்டா ஒண்ணு நல்லா இருக்கான்னு பதில் சொல்லணும், இல்ல நல்லா இல்லன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ஓகேன்னு பதில் சொன்னா என்ன அர்த்தம்? இனி இவனுக்கு மெசேஜ் எல்லாம் சரி வராது, போன் பண்ணி பேசிட வேண்டியதுதான் என்று நினைத்தவள் உடனே அரவிந்திற்கு கால் செய்தாள். அவன் போனை எடுத்ததும் ஹலோ கூட சொல்லாமல், நிஜமாவே சஞ்சய் நார்மலா தான் இருக்காரா? ஏதும் பிரச்சனை இல்லையே? இந்த நியூஸ்னால அவருக்கு நிறைய சான்ஸ் மிஸ் ஆகியிருக்கு. அவந்திகா பேசி முடிக்கும் வரை பொறுமையாக கேட்டு கொண்டிருந்தவன், நல்லா தான் இருக்கான். அவன் வெளியே போகையில ஒருத்தன் கல்ல தூக்கி வீசியிருக்கான். அப்புறம் நியூஸ்காரங்க வந்து சுத்தி வளைச்சிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. அரவிந்த் இதனை நார்மலாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். அவந்திகா தான் ஆச்சரியப்பட்டு போனாள். இவனால எப்படி இப்படி கூலா பதில் சொல்ல முடியுது? கல்ல தூக்கி வீசுறதெல்லாம் சாதாரண மேட்டரா? அப்போ இவன் எதை சீரியஸ் மேட்டர்னு லிஸ்ட்ல வச்சிருக்கான் என்று அவள் அடுக்கடுக்காக யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இவள் சிந்தனைகளை கலைக்கும் விதமாக, இன்னைக்கு நைட் என்ன டின்னர் சாப்பிடலாம் என்றான் இயல்பாக. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இவன் என்ன நைட்டு டின்னர் பத்தி பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை நானும் தீக்ஷியும் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ
எப்படி இவங்கனால இத கூலா எடுத்துக்க முடியுது என்று நினைத்தவளுக்கு அப்போதுதான் அரவிந்த் கேட்டது நினைவிற்கு வந்தது. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே என்று பதிலளித்தாள். ஓகே என்று சொன்னவன் திடீரென்று என்ன நினைத்தானோ, எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா என்றான். அவந்திகா அதிர்ந்து போனாள். அவனுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை கேமரா எதுவும் வச்சிருக்கானோ என்று நினைத்தவள் தன்னை சுற்றி ஏதாவது கேமரா இருக்கிறதா என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவிடமிருந்து பதில் வராமல் போகவே, என்ன பிரச்சனை என்று மீண்டும் கேட்டான். அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவள் இருந்த மனநிலையில் ஆபீஸில் நடந்ததையெல்லாம் யாரிடமாவது சொல்லி அழுக வேண்டும் போல் இருந்தது. ஆனால் இப்போது அவள் அவனிடம் அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ஒர்க் பிரஷர், அவ்வளவுதான் என்று மட்டும் சொன்னாள். ஏதோ ஒரு விஷயத்தை அவந்திகா தன்னிடம் மறைக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அவந்திகாவாக சொல்ல விரும்பாத ஒன்றை தோண்டி துருவி கேட்பதில் அவனுக்கு விருப்பமில்லை. கவலைப்படாத என்று ஒற்ற வார்த்தைதான் சொன்னான். ஆனால் அவந்திகாவிற்கோ கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. கவலைப்படாத, நான் இருக்கேன் என்ற இந்த வார்த்தைகளுக்காகத்தான் பெரும்பாலான உயிர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வார்த்தையை நாட்டின் சூப்பர் ஸ்டாரே அவந்திகாவிடம் சொன்ன பிறகு இவளுக்கு வேறு என்ன கவலை இருக்க போகிறது? அவந்திகா சொல்வது போல் அரவிந்த் கஞ்சன்தான். வார்த்தைகளை அளந்து அளந்துதான் பயன்படுத்துவான். ஆனால் அந்த ஓரிரு வார்த்தைகளே அவந்திகாவின் காயங்களை போக்கும் சக்தி படைத்தவை. பாகம் 194. அனுவின் சூழ்ச்சியாலும் சந்தோஷின் வஞ்சகத்தாலும் அன்று மதியம் அவந்திகாவும் தீக்ஷியும் ஆபீஸை கிளீன் செய்ய வேண்டியதாயிற்று. அத்தோடு அனு பப்ளிஷ் செய்த நியூஸால் சஞ்சய்க்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்று அனைத்தும் அவந்திகாவின் மனதில் ஓடி அவளை வருத்தமடைய செய்திருந்தது. அந்த வருத்தம் அவள் குரலிலும் தெரிந்தது. அவந்திகா, ஏன் அமைதியா இருக்க? வார்த்தையால உன் கவலைய போக்குற அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. பட் இன்னைக்கு நைட் செயல்ல காட்டுறேன் என்று அரவிந்த் நைட் என்ற வார்த்தையை அழுத்திச் சொன்னதும் இதுவரை எதையெதையோ யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகா ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி, என்ன அரவிந்த், நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கேன் என்று வெட்கம் நிறைந்த குரலில் திக்கி திக்கி சொல்லவும், அவந்திகா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் இன்னைக்கு டின்னர் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் என்று அரவிந்த் இயல்பான குரலில் சொல்லவும் அவந்திகாவிற்கு ஒரு மாதிரி ஆகி போனது. அதற்கு மேல் அவனிடம் ஒன்றும் பேச முடியாமல் போனை டக்கென்று கட் பண்ணிவிட்டாள். ஐயோ அவந்திகா, அவன் சரியான ஃப்ராடு பையன். வேணும்னே உன்னை கிண்டல் பண்ணத்தான் சொல்லியிருக்கான். நீ அது தெரியாம அவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டியே என்று தன்னை தானே திட்டிக் கொண்டாள். அங்கே அரவிந்தோ அவந்திகாவின் முகம் இந்நேரம் எந்த மாதிரியாக இருக்கும் என்று நினைத்து ஸ்டைலாக தன் முடியை கோதிவிட்டபடி தனக்கு தானே சிரித்து கொண்டான். இங்கே அவந்திகாவை வினோதமாக பார்த்த தீக்ஷி அவந்திகாவிடம் வந்து, மேடம், என் ஹீரோ இப்போ எப்படி இருக்காரு என்று பாவமாக கேட்டாள். தீக்ஷிக்கு என்ன பதில் சொல்வதென்று அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அரவிந்த் சொன்னதை அப்படியே சொன்னாள். தீக்ஷி வருத்தப்படுவாள் என்று நினைத்தவள், ரொம்ப மோசம் இல்லையா தீக்ஷி என்று மட்டும் சொன்னாள். இதை கேட்ட தீக்ஷியின் முகம் வாடிவிட்டது. எதுவும் பேசாமல் தன் இடத்திற்கு சென்று விட்டாள். அவந்திகாவும் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக இருவரும் ஒன்றும் பேசாமல் வேலை செய்து கொண்டிருக்க திடீரென்று அவர்களின் அறை கதவு திறக்கப்பட்டது. வெளியே பார்த்த தீக்ஷி, வாவ் என்று சத்தமாகவே கத்திவிட்டாள். அவள் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்த அவந்திகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் கண் முன்னால் ரோஜா பூக்களால் நிரம்பிய மிக பெரிய பொக்கே இருந்தது. அவந்திகா இது போன்ற பொக்கேவை எல்லாம் டிவியில் தான் பார்த்திருக்கிறாள். அவந்திகாவும் சிறு வயதில் சினிமாவில் இப்படி ப்ரப்போசல் சீன் வரும்போதெல்லாம் தனக்கும் இப்படி யாராவது ப்ரப்போஸ் செய்வார்கள் என்று கனவு கண்டிருக்கிறாள். ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம்
காணல் நீராகி போனது. இப்போது அந்த பொக்கேவை பார்த்தவள் பிரமித்து போய் இமைக்க மறந்து அமர்ந்திருந்தாள். அவந்திகாவை பார்த்த டெலிவரி மேன், மேடம், இங்க அவந்திகா யாரு என்றான். அவந்திகாவை முந்திக் கொண்டு, அவங்கதான் அவந்திகா என்று பதிலளித்தாள் தீக்ஷி. மேடம், இந்த பொக்கேவை உங்களுக்காக ஒரு ஜென்டில்மேன் கொடுத்து அனுப்புனாரு என்று சொன்ன டெலிவரி மேன் அந்த பொக்கேவை பவ்யமாக அவந்திகாவின் கைகளில் கொடுத்தார். அவந்திகாவிற்கு யார் இந்த பொக்கேவை அனுப்பியிருப்பார்கள் என்ற சந்தேகமே இல்லை. அரவிந்த் தான் வார்த்தைகளால் இல்லாமல் தன் செயல்களால் அவந்திகாவை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னானே. ஆக இது கண்டிப்பாக அரவிந்தின் வேலைதான் என்று அந்த பொக்கேவை பார்த்ததுமே தெரிந்து கொண்டாள். ஆசையாக அந்த பொக்கேவை கையில் வாங்கியவளின் கண்ணில் ஹார்ட் வடிவத்திலான அந்த கிரீட்டிங் கார்டு பட்டது. அது என்னமோ அவந்திகா, இந்த ரோஸ் எல்லாம் பார்க்கையில எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது. அதான் எல்லா ரோஸையும் என்னோட ரோஸுக்கு அனுப்பிட்டேன். நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாம் என்று அந்த கார்டில் இருந்தது. இதை பார்த்த அவந்திகா வெட்கத்தில் சிவந்து போனாள். டீம் 1 இருந்த அனைவரும் இப்போது இங்கு அவந்திகாவின் ரூமில் தான் இருந்தார்கள். அந்த பொக்கே 99 ரோஜாக்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பிரம்மாண்ட பொக்கேவை பார்த்த அனைவரும் வாயடைத்து போனார்கள். அவந்திகா, நீ லவ் பண்றியா? அவந்திகா, நீ செம்ம லக்கிடி. உன்னோட லவ்வர் பயங்கர ரொமான்டிக் பர்சனா இருக்காரு. இவ்ளோ பெரிய பொக்கே அனுப்புறாருன்னா அவரு பெரிய பணக்காரரா தானே இருக்கணும். இன்னைக்கு தான் அவரு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரா என்று மாறி மாறி கேள்வி கேட்டு வெட்கத்தில் மேலும் அவளை சிவக்க வைத்தார்கள். அதே நேரம் அங்கு வந்த மற்றொரு டெலிவரி பாய் ஒரு மிகப்பெரிய பார்சலை எடுத்து வைத்து, மேடம், உங்களுக்கு பொக்கே சென்ட் பண்ணின ஜென்டில்மேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ட்ரீட் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால சென்னையிலேயே பெஸ்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிருக்காரு. நான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்துறவா என்றான் பவ்யமான குரலில். அவந்திகா இன்னும் பொக்கேவை பார்த்த ஷாக்கில் இருந்தே மீண்டு வரவில்லை. அதற்குள் மற்றொரு ஷாக். அந்த அரவிந்த் ஒரு மாங்கா மண்டையன்னு நினைச்சா அவனுக்குள்ளேயும் இவ்ளோ பெரிய ரொமான்டிக் ஹீரோ ஒளிஞ்சிருக்கானே. ஐயோ அரவிந்த், ஒரே நாள்ல ஷாக்குக்கு மேல ஷாக் கொடுத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடாதடா என்று அவந்திகா தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்க அந்த டெலிவரி மேனோ, மேடம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நானே இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துறவா என்று மீண்டும் கேட்டான். அவந்திகா அப்போதுதான் சுய நினைவிற்கு வந்தவளாய் வேகமாக தலையாட்டினாள். அதற்கு பிறகு அந்த டெலிவரி மேன் அனைவருக்கும் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துவிட்டு கிளம்பி சென்றார். நல்ல வேளையாக இந்த ரொமான்டிக் காட்சிகள் நடந்து கொண்டிருந்த போது அனுவும் ரேகாவும் அங்கு இல்லை. சந்தோஷ் கூட ஏதோ மீட்டிங் இருக்கிறது என்று அப்போதுதான் கிளம்பி சென்றான். இல்லை என்றால் அவர்களின் வயிற்றெரிச்சலில் நியூஸ் ஏஜென்சியே தீப்பிடித்திருக்கும். அவந்திகாவால் இன்னும் இவையெல்லாம் கனவா நினைவா என்று நம்ப முடியவில்லை. அந்த பொக்கேவை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா மேடம், அரவிந்த் சார் படத்துல மட்டும் இல்ல, நிஜத்துல கூட ரொமான்டிக் ஹீரோவா தான் இருக்காரு. நீங்க குடுத்து வச்சவங்க என்று புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தாள் தீக்ஷி. இந்த பொக்கேவை பார்த்த தீக்ஷி சஞ்சயை பற்றிய கவலைகளை கூட மறந்திருந்தாள். இந்த தீக்ஷி தான் அரவிந்த் பத்தி தெரியாம இப்படி குதிச்சிட்டு இருக்கானா? இந்த அவந்திகாவுக்கு எங்க போச்சு புத்தி? என்ன ரிப்போர்ட்டரோ போங்க, கொஞ்சம் கூட ஸ்மார்ட்னஸே இல்லாத மக்கு பிள்ளையா இருக்கு. அவந்திகாவுக்கு ரோஸ் பிடிக்கும்னா ஒரு ரோஸ் தோட்டத்தையே கூட அந்த அரவிந்த் வாங்கி கொடுப்பான். ஆனா இது மாதிரி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பொக்கே கொடுத்து சீன் போடுறதெல்லாம் அரவிந்தோட ஸ்டைலே கிடையாது. அரவிந்த் குடுக்கலனா அப்போ யாரு பொக்கே கொடுத்ததுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அந்த டெலிவரி பாய ஃபாலோ பண்ணிட்டு போய் யார் அந்த சீனு சிங்காரோன்னு கண்டுபிடிப்போம். அவந்திகாவிடம் பொக்கேவை கொடுத்து விட்டு வெளியே வந்த டெலிவரி பாய் சூர்யாவிற்கு கால் செய்தான். சார், நீங்க சொன்ன மாதிரியே பொக்கேவை அவந்திகா மேடம் கிட்ட குடுத்துட்டேன். மேடம் முகத்துல அப்ப தெரிஞ்ச ஆச்சரியம் இருக்கே, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார். அப்படியே நீங்க ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தீங்கன்னா செம்ம மாசா இருந்திருக்கும். மேடம்க்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பொக்கேவை கீழே கூட வைக்காம ஏதோ குழந்தைய தூக்குற மாதிரி கையிலேயே வச்சிருந்தாங்க என்று அவன் ஆர்வ மிகுதியில் உள்ளே நடந்த ஒவ்வொன்றையும் விலாவாரியாக சொல்லிக் கொண்டிருக்க,
போதும் மேன், எனக்கு தெரியும் அவந்திகாவுக்கு இந்த பொக்கே ரொம்ப பிடிக்கும்னு. அண்ட் அத நான் தான் அனுப்பியிருப்பேனோ அவளுக்கு தெரியும். எத்தனை வருஷம் ஆனா என்ன, அவ இந்த சூர்யாவை மறந்திருக்க மாட்டா என்று தற்பெருமை அடிக்கும் விதமாக பேசிய சூர்யா அருகில் இருந்த தன் ஸ்டைலிஸ்டை பார்த்து, சீக்கிரம் வேலையை முடிங்க, நான் 6 மணிக்கு என்னோட தேவதைய பிக்கப் பண்ண போறேன். என்ன பார்த்ததும் அவ அப்படியே சொக்கி போயிடணும், புரியுதா என்று சொன்னவன் அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாதவனாய் தன்னுடைய செல்போனை எடுத்து அவந்திகாவிற்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தான். தியா, உன் ஆபீஸ்க்கு பொக்கேவும் ஸ்வீட்ஸும் அனுப்புனது யாருன்னு கண்டுபிடி பாப்போம். நீ மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனா அதுக்கு ரிவார்டா உனக்கு ஒரு லவ்லி கிஃப்ட் கிடைக்கும். இந்த மெசேஜ் வரும்போது அரவிந்த் அவந்திகாவின் ஆபீஸ் முன்புதான் அவளுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தான். இந்த மெசேஜை படித்தவனுக்கு சூர்யா என்ன செய்திருப்பான் என்று தெளிவாக புரிந்தது. அத்தோடு அவன் அனுப்பியிருந்த லவ்லி கிஃப்ட் என்பதை பார்த்தவனுக்கு இப்போதே சென்று அந்த சூர்யாவை 4 சாத்து சாத்த வேண்டும் என்று தோன்றியது. டேய், நானே ஒரு மாதிரியான ஆளு, ஏன்டா என்ன சும்மா சும்மா சீண்டிட்டே இருக்க? ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்கேல, ஏன் பொண்டாட்டி தான் உனக்கு கிடைச்சாளா? சாகடிச்சிருவேண்டா என்று போனை பார்த்து சூர்யாவை திட்டிக் கொண்டிருந்த அரவிந்த் ஏதோ ரிப்ளை செய்ய போக அந்த நேரம் பார்த்து அவந்திகா காரை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்த்தே அவள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. சிரித்துக்கொண்டே வேகமாக காரில் ஏறியவள் அரவிந்த் கொஞ்சமும் எதிர்பாராத நேரம் அவள் கழுத்தை கட்டிப்பிடித்து ஆழமாக ஒரு முத்தமிட்டாள். அதுவரை கோபமாக இருந்த அரவிந்தின் முகம் இப்போது புன்னகையில் நிரம்பி இருந்தது. என்னதான் அவர்களுக்குள் அனைத்தும் நடந்து முடிந்திருந்தாலும் அவந்திகாவாக வந்து முத்தம் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் அரவிந்த் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒருவித இன்பக் கடலில் நீந்துவது போல் உணர்கிறான். இது ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனாலும் இந்த உணர்வு அவனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவந்திகாவோ இன்னும் அந்த பொக்கே ஏற்படுத்திய பிரமிப்பில் இருந்தே மீண்டு வர முடியாமல் இருந்தாள். அரவிந்த், நீங்க அனுப்புன அந்த பொக்கேவும் ஸ்வீட்ஸும் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரியே வார்த்தையால இல்லாம உங்க செயலால என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்க. லவ் யூ சோ மச் அரவிந்த் என்று சொன்னவள் மீண்டும் அரவிந்தை கட்டிப்பிடித்து அவன் கன்னத்தில் ஒரு குட்டி முத்தம் கொடுத்தாள். இந்த முறை ஏனோ அரவிந்தால் சந்தோஷப்பட முடியவில்லை. சூர்யாவின் செயலுக்கல்லவா அவள் அரவிந்திற்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவந்திகா மீது அவனுக்கு கோபம் வரவில்லை. குழந்தை போல் குதூகலித்துக் கொண்டிருக்கும் அவளை பார்த்தால் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. எப்போதும் போல் தன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் காரை ஸ்டார்ட் செய்தான். அவந்திகாவோ அவனை அத்தோடு விடுவதாக இல்லை. அரவிந்தின் பொறுமைக்கு சவால் விடும்படி தொணவென பேசிக் கொண்டிருந்தாள். அரவிந்த், என்னால சுத்தமா நம்பவே முடியல தெரியுமா? உங்கள மாதிரி ஒரு சிடுமூஞ்சி இவ்ளோ ரொமான்டிக்கா இருப்பீங்கன்னு யாருதான் எதிர்பார்ப்பாங்க என்று சொன்னவள் அப்போதுதான் அவனை தான் சிடுமூஞ்சி என்று திட்டியதே ஞாபகத்திற்கு வந்தது. நாக்கை கடித்துக் கொண்டே அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த் இவளைத்தான் முறைத்து கொண்டிருந்தான். அரவிந்த், நான் அப்படி சொல்லல. எல்லாரும் உங்கள மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இப்படி எல்லாம் ரொமான்டிக்கா இருப்பாங்களா, அதத்தான் சொன்னேன் என்று சொன்னவள் ஒரு நிமிடம் மௌனமாகி அரவிந்தின் முகம் நார்மலாகத்தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தாள். அரவிந்த், முன்னெல்லாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒரு ஃபேனுக்கு எப்படி அவங்க ஃபேவரட் ஹீரோவை பிடிக்குமோ அப்படித்தான் பிடிக்கும். ஆனா நமக்கு கல்யாணம் ஆன அப்புறம்தான் நீங்க சரியான மென்டல் பீஸ்னே கண்டுபிடிச்சேன். என்னது என்று அரவிந்த் அவளை முறைத்து பார்க்க, ஐயோ அரவிந்த், என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் சீரியல் வில்லன் மாதிரி முகத்தை டெரரா வச்சுக்கிறீங்க. நீங்க ஹீரோ பாஸ், இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீங்க அப்படித்தானே அப்பப்போ மென்டல் மாதிரி நடந்துப்பீங்க. அதத்தான் சொன்னேன். பட் பரவாயில்ல, தப்பு பண்ணாத மனுஷன் இருக்கானா? நீங்க உங்க தப்ப உணர்ந்துட்டீங்க, அத கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயத்துல நான் உங்களை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றேன் என்று அவந்திகா ஏதோ பெரிய ஞானி போல் பேசிக் கொண்டிருக்க அரவிந்திற்கோ இப்பவே கண்ண கட்டுதே என்பது போல் இருந்தது. அரவிந்த்,
எப்படி நீங்க ஒரே நாள்ல இவ்ளோ ரொமான்டிக்கா மாறுனீங்க? எப்படி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கிளாஸ் போறீங்களா என்ன என்று குறும்புத்தனமாக கண்ணடித்து கேட்டவள் அரவிந்த் ஏதாவது பேசுவான் என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் வீட்டிற்கு வரும் வரை அரவிந்த் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்பதான் ரொமான்டிக்கா இருக்கான்னு சொன்னேன், திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. சிடுமூஞ்சி, சரியான சைக்கோ மண்டையன் என்று மனதிற்குள்ளே அவனை கழுவி ஊற்றியவள் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அவந்திகாவின் இந்த குழந்தைத்தனங்களை எல்லாம் பார்த்த அரவிந்திற்கு அவ்வளவு வியப்பாக இருந்தது. அவள் பேசுவதை எல்லாம் காதில் போட்டுக்கொள்ள கூடாது என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் அவள் தன்னை சிடுமூஞ்சி, மெண்டல் மண்ட என்று சொன்னதெல்லாம் அவனை குழப்பிக் கொண்டிருந்தது. டேய், என்னடா இவ இப்படி இருக்கா? ஒரு பொக்கேவும் ஸ்வீட்டும் வாங்கி கொடுத்தாதான் ரொமான்டிக்கா இருக்க முடியுமா? இல்லன்னா சிடுமூஞ்சியா? இவ்ளோ டேமேஜ் பண்றாளே. ஒருவேளை நான் பொக்கே வாங்கி கொடுக்காததாலதான் அவ இன்னும் என்னை யாரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்காளோ என்று தன்னைத்தானே பல கேள்விகள் கேட்டுக்கொண்டாலும் அவனுக்கு எதற்கும் விடை கிடைக்கவில்லை. அவந்திகாவும் அமைதியாகிவிட இப்போதுதான் அரவிந்திற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பேசியே கொன்றுவா போல, பைத்தியம் என்று நினைத்து கொண்டான். வீட்டிற்கு சென்று அகிலனை பிக்கப் செய்த பிறகு அருகில் இருந்த ஒரு பிரைவேட் ரெஸ்டாரண்டிற்கு சென்றார்கள். நேற்று சென்றதை விடவும் இந்த ஹோட்டல் ஆடம்பரமாகவும் அமைதியாகவும் இருந்தது. காருக்குள் இருந்தே அந்த ஹோட்டலை நோட்டம் விட்ட அவந்திகா பூரித்து போனாள். காரில் இருந்து இறங்கிய அரவிந்த் அகிலனை காரில் இருந்து இறக்கிவிட்டு அவனை வீல் சேரில் உட்கார வைத்து தள்ளி கொண்டு போனான். இதை பார்த்த அவந்திகாவிற்கு காதலை தாண்டி அரவிந்த் மீது ஒரு பாசமும் நம்பிக்கையும் தோன்றியது. சற்று தூரம் சென்ற பிறகுதான் அவந்திகா தன் போனை காரிலேயே மறந்துவிட்டு வந்ததை உணர்ந்தாள். அரவிந்த், என்னோட போனை கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன் என்று அவள் பாவமாக சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன், 2 பேரும் பிரைவேட் ரூமுக்கு போய் வெயிட் பண்ணுங்க என்று சொன்னவன் தன் கையில் இருந்த தனது கோட்டையும் போனையும் அவந்திகாவின் கையில் கொடுத்துவிட்டு சென்றான். அவந்திகா அகிலனை அழைத்து கொண்டு பிரைவேட் ரூமிற்கு சென்ற போது அரவிந்தின் போன் அலறியது. யார் என்று எடுத்து பார்த்தால் மாங்கா மடையன் என்று சேவ் செய்திருந்தது. யார் இந்த மாங்கா மடையன் என்று யோசித்துக் கொண்டே அவள் நம்பரை பார்த்தாள். அப்போதுதான் இது சூர்யாவின் நம்பர் என்றே அவளுக்கு ஞாபகம் வந்தது. பாகம் 195. அரவிந்தின் போனை வைத்திருந்த அவந்திகா மாங்கா மடையன் என்று சேவ் செய்யப்பட்ட நம்பரில் இருந்து கால் வரவும் யார் என்று யோசித்துக் கொண்டிருக்க, அப்போதுதான் இது நேற்று சூர்யா தந்த நம்பராக இருக்குமோ என்று யூகித்து போனை எடுத்து ஹலோ என்றாள். அவள் கணிப்பு பொய்யாகவில்லை. அந்த பக்கமிருந்து சூர்யாதான் பேசினான். அரவிந்த் தான் சுகி என்று சூர்யா சேவ் செய்து கொடுத்திருந்ததை அழித்து மாங்கா மடையன் என்று சேவ் செய்தான். தியா, உனக்கு போனை எடுக்க இவ்ளோ நேரமா? என்ன பண்ணிட்டு இருக்க என்று சூர்யா கேட்கவும் அவந்திகாவோ எதுக்கு கால் பண்ணன, என்ன விஷயம் என்று கேஷுவலாக கேட்டாள். தியா, நீ என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? நான் உன்னை டின்னருக்கு பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கேன். உன் ஆபீஸ் வாசல்ல தான் வெயிட் பண்றேன். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன வளரிட்டு இருக்க? என்ன டின்னர் என்று கடுப்பாக கேட்டாள் அவந்திகா. தியா, நேத்து நைட் நம்ம பிளான் பண்ணனோமே. சுகி, என்ன பிளான்? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே என்று அவந்திகா குழப்பமாக கேட்கவும், தியா, நைட் நம்ம பேசினது மறந்திருந்தா கூட இன்னைக்கு மதியம் நான் அனுப்பின பொக்கேவையும் ஸ்வீட்டையும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் சூர்யா. பொக்கேவா? என்ன பொக்கே என்று கேட்டவளுக்கு அப்போதுதான் ஏதோ புரிவது போல் இருந்தது. சுகி, அப்ப அந்த பொக்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் நீ அனுப்புனதா என்று பதற்றமாக கேட்டாள். அஃப்கோர்ஸ் தியா, நானே தான். கரெக்டா கண்டுபிடிச்ச உனக்கு என்ற அவன் தற்பெருமை பேசும் தோரணையில் ஏதோ பேசிக் கொண்டிருக்க அவந்திகா அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல், சுகி, இந்த டைம் உண்மையாவே நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்ட.
பட் சாரி, இப்ப நான் டின்னருக்கு வர முடியாது, பிஸியா இருக்கேன் என்று சொன்னவள் அவனது பதிலுக்கு காத்திருக்காமல் போனை வைத்து விட்டாள். போனை வைத்த அடுத்த நொடி அவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. அவள் காரில் பேசியதெல்லாம் அவள் நினைவிற்கு வந்தது. போச்சு அவந்திகா, எல்லாம் போச்சு. கொஞ்சம் நஞ்சமா பேசுன, இந்நேரம் அவன் கொதிச்சுக்கிட்டு இருப்பான். யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்களே, அதத்தான் நீ பண்ணி வச்சிருக்க. செத்தடி மவளே என்று நினைத்தவள் தன் வாயிலேயே அடித்து கொண்டாள். அந்த நேரம் கிரீச் என்று பிரைவேட் ரூமின் அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அரவிந்த் தான் உள்ளே வந்தான். அவந்திகாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. பயத்தில் முகம் வெளிரி போனது. அரவிந்தை பார்க்க தைரியம் இல்லாதவள் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். இப்ப திரும்பி என்ன பண்றது? அதான் எல்லாம் மொத்தமா பேசி வச்சிட்டியே, இதுல அரவிந்த் வெக்கப்பட வச்சிட்டேன்னு பெருமை வேற. அவன் ஒன்னும் வெக்கப்பட்ட அமைதியா இல்ல, எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்ன இருக்கிற அமைதி என்று அவளது மனம் வேறு அவளை மேலும் பயமுறுத்தி கொண்டிருந்தது. அவந்திகாவின் அருகில் வந்தவன் எப்போதும் போல அவளிடம் அவளது போனை கொடுத்து விட்டு அகிலனிடம் திரும்பி, அகில், இந்த ஹோட்டல்ல எல்லா ரெசிபிஸுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்று அழகாக சிரித்து கொண்டே கனிவாக சொன்னான். அகிலன் கண்கள் நிறைய சந்தோஷத்தோடு தேங்க்யூ மாமா என்றான். சேரில் உட்காராமல் கையை பிசைந்து கொண்டு நின்றிருக்கும் அவந்திகாவை பார்த்தவன் அவள் அருகில் சென்றான். அவனை பார்த்தவள் அவன் கோபத்தில் ஏதோ செய்ய போகிறான் என்று நினைத்து 2 அடி பின்னே சென்றாள். அவளது செய்கை அரவிந்திற்கு விசித்திரமாக இருந்தது. அவள் முகத்தில் பயத்தை பார்த்தவன் அது ஏன் என்று தெரியாமல் குழம்பி போனான். என்னாச்சு இவளுக்கு? கார்ல வர்றப்போ வாய் மூடாம பேசிட்டு வந்தா, இப்ப பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிறா என்று நினைத்தவன் அவள் அருகில் இருந்த சேரை லைட்டாக பின்னே இழுத்து, உட்கார அவந்திகா என்றான். நீங்க என்ன அடிக்க வரீங்களோன்னு நினைச்சிட்டேன் அரவிந்த் என்று அவள் மூச்சு வாங்கிக் கொண்டு சொல்லவும், என்னது, நான் உன்னை அடிக்க வந்தேனா? என்னாச்சு உனக்கு என்று ஒன்றும் புரியாதவனாய் மெல்லிய குரலில் கேட்டான். அகிலன் இருப்பதால் அவனால் அதற்கு மேல் அவளிடம் ஒன்றும் கேட்க முடியவில்லை. தனது சேரில் சென்று அமர்ந்து கொண்டான். இப்போது சூர்யா கால் பண்ணியதோ அந்த பொக்கே தான் அனுப்பவில்லை என்று அவந்திகாவிற்கு தெரிந்துவிட்டதை பற்றியோ அரவிந்திற்கு ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. திடீரென்று அவந்திகா இப்படி நடந்து கொள்வது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. அவந்திகாவோ அரவிந்த் கோபமாக இருப்பான், அவனை எப்படியாவது கூல் செய்ய வேண்டும் என்று நினைத்து மீண்டும் தனது கோமாளித்தனங்களை ஆரம்பித்தாள். வலிய சிரிப்பை வரவழைத்துக் கொண்டவள் தண்ணீர் ஜக்கில் இருந்த நீரை டம்ளரில் ஊற்றி, அரவிந்த், தண்ணி குடிக்கிறீங்களா? இந்தாங்க, தண்ணி குடிங்க என்றாள். அவளை வினோதமாக பார்த்து கொண்டே தண்ணீரை வாங்கியவன் அவந்திகா கொடுத்து விட்டாளே என்பதற்காக ஒரு சிப் மட்டும் குடித்துவிட்டு கீழே வைத்தான். வெயிட்டர் வந்து ஆர்டர் செய்திருந்த அனைத்து உணவுகளையும் வைத்துவிட்டு சென்றார். அரவிந்த், உங்களுக்கு இறால் பிடிக்கும்ல, இதோ உங்களுக்கு பிடிச்ச வஞ்சிர மீன், உங்க ஃபேவரட் கோலா உருண்டை என்று அவனுக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் அவனது தட்டில் நிறைத்திருந்தாள். அரவிந்திற்கே ஆச்சரியமாக இருந்தது. இங்கே அரவிந்த் தனக்கு பிடித்ததை மட்டும் ஆர்டர் செய்யவில்லை, கிட்டத்தட்ட அந்த ஹோட்டலில் ஃபேமஸாக இருந்த அனைத்து ரெசிபிக்களையும் ஆர்டர் செய்திருந்தான். அதில் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்று சரியாக அதை மட்டும் அவனது தட்டில் எடுத்து வைத்தாள். அரவிந்த், இந்த சைனீஸ் சிக்கன் மஞ்சூரியன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் என்று அவன் பிளேட்டில் வைக்க போனவள் அப்போதுதான் அவனது பிளேட் நிரம்பிவிட்டதை பார்த்தாள். அரவிந்த் ஆச்சரியமாகவும் சற்று குழப்பமாகவும் அவளை பார்த்தவன் சாப்பிட ஆரம்பித்தான். அரவிந்த் ஏதாவது திட்டுவான் என்று பயந்து கொண்டிருந்த அவந்திகா ஒரு பெருமூச்சு விட்டவளாய், அரவிந்த், எனக்கு இந்த ஆடம்பரமா கிஃப்ட் கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்றவங்களெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த வார்த்தையை கேட்டதும் அரவிந்த், அகில் இருவருமே இவள் என்ன பைத்தியமா என்பது போல் அவளை நிமிர்ந்து பார்த்தார்கள். இருவரையும் பார்த்து ஈ என்று சிரித்தவள்,
உண்மையாத்தான் அரவிந்த். அதுவும் முக்கியமா இந்த பொக்கே பிளாஸ்னு குடுக்கறவங்கள கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்களே சொல்லுங்க அரவிந்த், அதெல்லாம் எதுக்கு? சும்மா வெட்டி சீன் தானே. அதனால ஏதாவது சின்ன யூஸ் ஆச்சும் இருக்கா சொல்லுங்க. எனக்கு உங்கள மாதிரி இருக்கிறவங்கள தான் அரவிந்த் ரொம்ப பிடிக்கும். நீங்க சிடுமூஞ்சியெல்லாம் இல்ல அரவிந்த், நீங்களும் ரொமான்டிக் பர்சன் தான். இந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்தின் முகம் இருண்டு போனது. வேகமாக தன் போனை எடுத்து பார்த்தான். என்ன நடந்தது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டவன், நீ என்னதான் சொல்ல வர அவந்திகா என்று நேரடியாக கேட்டான். அது 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 வந்து அரவிந்த், இந்த லவ்ங்கிற பேர்ல வேஸ்டா செலவு பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. எவ்வளோ செலவு பண்ணி பொக்கே வாங்கினாலும் அதெல்லாம் காயத்தானே போகுது, அதெல்லாம் வேஸ்ட் தானே என்று தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பதே தெரியாமல் அவந்திகா பயத்தில் திக்கி திணறி சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனா இது மாதிரி பொக்கே எல்லாம் வாங்கி கொடுத்தாதானே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் என்றான் அரவிந்த். நான் பொண்ணு கிடையாது என்று சத்தமாக சொன்ன அவந்திகா, ஐயோ உளறிட்டேனா, அதாவது நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் இது மாதிரி பொக்கே வாங்கி கொடுக்கறதெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று அவள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் செய்யும் கிறுக்குத்தனங்களை எல்லாம் பார்த்து அரவிந்த் முறைத்து கொண்டிருக்க, பொய் சொன்னா அடுத்த ஜென்மத்துல நாயாத்தான் பொறப்போன்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க. சோ நான் சத்தியமா சொல்றேன் அரவிந்த், எனக்கு பொக்கே கிஃப்ட் குடுக்கறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது என்று அவள் தன் கழுத்தில் கை வைத்து சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்திற்கு சட்டென்று சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் தண்ணீர் குடித்து மேனேஜ் செய்து விட்டான். அவந்திகா, நீ இந்த வில் அம்பெல்லாம் பாத்திருக்கியா என திடீரென்று சம்பந்தமே இல்லாமல் கேட்டான் அரவிந்த். சைக்கோ மண்டையன்றது சரியாத்தான் இருக்கு. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இவன் என்ன கேட்டுட்டு இருக்கான் என்று அரவிந்தை மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டவள், இதெல்லாம் யாராச்சும் தெரியாம இருப்பாங்களா அரவிந்த், நிறைய சினிமால பாத்திருக்கேன் என்று பெருமிதமாக பதில் அளித்தாள் அவந்திகா. ஓ, இந்த வில்ல இங்கிலீஷ்ல எப்படி சொல்வாங்க என்று சீரியஸாகவே தெரியாதவன் போல் அரவிந்த் கேட்கவும் உடனே பௌ என்று பதிலளித்தாள் அவந்திகா. என்னது, எனக்கு சரியா கேக்கல, ஒரு 2-3 டைம் சொல்லு பாப்போம். பௌ 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 என்று அவந்திகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அகிலன் வெடித்து சிரித்து விட்டான். அரவிந்தாலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருவரும் சத்தமாக சிரித்துக் கொண்டிருக்க அப்போதுதான் அரவிந்த் தன்னை நாய் போல் குறைக்க வைத்திருக்கிறான் என்பது தெரிந்தது. அதற்கு பிறகு சாப்பிட்டு முடிக்கும் வரை அவந்திகா ஒன்றும் பேசாமல் நல்ல பிள்ளையாக இருந்தாள். லூசுத்தனமாக எதுவும் செய்யாமல் இப்படி நல்ல பிள்ளையாக இருந்தால் அரவிந்தின் கோபம் குறையும் என்று நினைத்துத்தான் அவந்திகா இந்த சமத்து பாப்பா ரோலுக்கு மாறியிருக்கிறாள். ஆனால் அரவிந்தின் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் தென்படவில்லை. காரில் வரும்போது அவந்திகா பேசியதெல்லாம் கூட அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஆனால் இப்போது பயத்தில் அவள் செய்து கொண்டிருப்பதுதான் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால்தான் தன் முகத்தை இறுக்கமாக வைத்திருக்கிறான். அவந்திகாவிற்கோ இப்போது அரவிந்த் கோபப்பட்டால் கூட பரவாயில்லை என்று தோன்றியது. ஏதோ அரவிந்த் தன்னை பிடிக்காமல் ஒதுக்குவது போல் நினைத்து கொண்டாள். இவர்கள் இருவரும் நடந்து கொள்வதை பார்த்த அகிலனுக்கு ஏதோ அவர்கள் செல்லமாக விளையாடிக் கொண்டிருப்பதாகத்தான் தோன்றியது. அதனால் அவன் பெரிதாக எதையும் கண்டு கொள்ளாமல் கூலாக சாப்பிட்டு முடித்தான். வீட்டிற்கு வந்ததும் அகிலனை காரிலிருந்து இறக்கிவிட்ட அரவிந்த் அவந்திகாவை பார்த்து, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் என்று சொல்லிவிட்டு அவளது பதிலுக்கு கூட காத்திருக்காமல் கிளம்பி சென்றான். அரவிந்தின் கார் அவள் கண்ணை விட்டு மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் சொல்ல முடியாத வேதனை குடிக்கொண்டிருந்தது. அகிலனுக்கு தெரியாமல் தனது கண்களில் கோர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். தான் காரில் பேசியதுதான் அரவிந்தை இவ்வளவு கோபப்படுத்தி விட்டது என்று நினைத்தவளுக்கு தன் மீதே வெறுப்பு வந்தது. நான் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறேனோ,
எவனோ ஒருத்தன் எனக்கு பொக்கே கொடுத்தா அது அரவிந்த் தான் நான் எப்படி நினைக்கலாம்? எல்லா தப்பும் என் மேலதான். இல்ல இல்ல, எல்லாம் அந்த சூர்யானாலதான் என்று நினைத்தவளின் கோபம் மொத்தமும் இப்போது சூர்யா மேல் திரும்பியது. நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு விளையாடுறியா? மகனே, நீ மட்டும் என் கையில கிடைச்ச சட்னி தாண்டா என்று சூர்யாவை திட்ட ஆரம்பித்தாள். நல்ல வேளையாக இப்போது அவளிடம் சூர்யா நம்பர் இல்லை. நம்பர் மட்டும் இருந்திருந்தால் போன் போட்டு அவனை திட்டி தீர்த்திருப்பாள். இங்கே வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் சென்ற அரவிந்த் காரை ரோட்டோரமாக பார்க் செய்துவிட்டு தனது மொபைலை எடுத்து பார்த்தான். அதில் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் இருந்ததால் சூர்யாவின் காலும் ரெக்கார்ட் ஆகி இருந்தது. அதை ஆன் செய்து கேட்டவனுக்கு அவந்திகா ஏன் அப்படி வினோதமாக நடந்து கொண்டாள் என்பது சந்தேகமில்லாமல் புரிந்தது. ஆபீஸில் இருந்து வரும்போது அவந்திகா பேசியது எல்லாம் அவன் நினைவிற்கு வந்தது. அவந்திகா அவனை சிடுமூஞ்சி என்று சொன்னது ஞாபகத்திற்கு வந்ததுமே தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டான். அவனுக்கே அவன் டெரராக இருப்பது போல் தோன்றியது. அப்போ உண்மையாவே நான் சிடுமூஞ்சிதான் போல, இனிமே கொஞ்சம் சிரிக்கணும் என்று சொல்லிக் கொண்டவன் கண்ணாடியை பார்த்து விதவிதமாக சிரித்து பார்க்க ஆரம்பித்தான். நல்ல வேளையாக அங்கே யாரும் இல்லை. அரவிந்த் இப்படி செய்வதை யாராவது பார்த்திருந்தால் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நாளை ஹெட்லைன்ஸாக வந்திருக்கும். அவன் அம்மா மாதவி பல முறை சொல்லி இருக்கிறாள், அரவிந்த் ஏண்டா இப்படி இருக்க, நீ பயங்கர போரிங்டா என்று திட்டி இருக்கிறாள். ஒருவேளை அவந்திகாவும் தன்னை போரிங் என்று நினைத்திருப்பாளோ என்று அவனுக்கு தோன்றியது. ஒருவேளை நான் ரொம்ப போரிங்கா இருக்கேன், எனக்கு ரொமான்டிக்கா இருக்க தெரியலன்னு தான் 8 வருஷத்துக்கு முன்ன அவந்திகா என்ன விட்டுட்டு போனாலோ? அப்போ இப்பவும் அவளுக்கு என்ன பிடிக்காம என் மேல இருக்கிற பயத்துலதான் என் கூட இருக்காளா என்று நினைக்கும் போதே அவனுக்கு மனதில் பெரிய வலி தோன்றியது. அரவிந்த் இதுவரை யாரையும் காதலித்தது கிடையாது. 8 வருடத்திற்கு முன்னரும் இப்போதும் அவனுக்கு ஒரே காதல்தான், அது அவந்திகாதான். அத்தோடு அவனுக்கு பெண் தோழிகளும் பெரிதாக இல்லை. என்னதான் அவன் சினிமாவில் நடித்தாலும் கூட நட்பு ரீதியில் கூட எந்த பெண்ணையும் அவன் தன்னிடம் நெருங்க விட்டதில்லை. அதனால் அவனுக்கு ஒரு பெண்ணிடம் அவளுக்கு பிடித்த மாதிரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதுவும் தெரியவில்லை. இன்று காரில் அவந்திகாவின் கண்களில் அப்படி ஒரு ஆனந்தத்தை பார்த்தான். இதுநாள் வரை அவன் அப்படி ஒரு மகிழ்ச்சியை அவந்திகாவின் கண்களில் பார்த்ததே இல்லை. அதை பார்த்ததிலிருந்து அவந்திகாவின் அந்த சந்தோஷத்திற்கு தான் காரணமாக இருக்க வேண்டும் என்ற வேட்கை அவனுள் உருவானது. என்ன செய்யலாம், எப்படி அவந்திகாவை இம்ப்ரெஸ் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் ஏதோ யோசனை வந்தவனாய் தன் போனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் செய்தான். என்ன செய்கிறார்கள் என்பதை விட யார் செய்கிறார்கள் என்பதில்தான் காதல் கொண்ட உள்ளம் மகிழ்ச்சியடையும். பாவம் அரவிந்திற்கு இது தெரியவில்லை.